A very happy evening, friends. Good evening to one and all present over here. நான் ஷேர் பண்ற ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? Is my screen visible? Can someone say whether the screen is visible? Okay, thank you. நம்ம எதுக்காக இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்லி we are going to see lot of things. ஓகே, நிறைய விஷயங்கள் கத்துக்க போறோம். ஆனா விளையாட்டு ரீதியா நம்ம ஒரு விஷயத்த கத்துக்க போறோம். பாடத்தை பார்க்க போறோமா, ப்ரோஸ் போயம் அந்த மாதிரி பார்க்க போறோமா? கட்டாயமா கிடையாது. நம்ம கிராமர் பார்க்க போறோம். ஐயோ, கிராமரா, பயமா இருக்கே, எப்படி இருக்கும்? நம்ம நிறைய நாளா சின்ன வயசுல இருந்தே கத்துன்னு தானே இருக்கும். இதுல என்ன புதுசு? இதுல என்ன புதுசா இருக்கும்னா, நம்ம கத்துக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒரு விளையாட்டு ரீதியா நம்ம அதை கத்துப்போம். டு பி இன் அ ஃபன் மேனர். ரொம்ப விளையாட்டு ரீதியா இருக்கும், அதே சமயத்துல நமக்கு அந்த விஷயமும் நல்லா புரியும். அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை அடியை ஒரு ஒரு அடியா எடுத்து வைக்கும் இல்லையா, அது மாதிரி நம்ம எடுத்துப்போம். வில் பி learning it step by step. Before that, we'll start our session with a small motivational story. உங்களை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு சின்ன கதையோட நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுறது இல்லையா, டே டு டே லைஃப்ல. அதே மாதிரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். த டூ ஃப்ராக் ஸ்டோரி. ஸோ இரண்டு தவக்கலைகள், இதை பத்தி தான் இந்த கதையில முக்கியமா பார்க்கப்பட போறது. ஸோ தேர் வாஸ் குரூப் ஆஃப் ஃப்ராக்ஸ். கூட்டமான தவக்கலைங்க ஒரு காட்டுல வசிச்சிருந்ததுதான். குரூப் ஆஃப் ஃப்ராக்ஸ். what is the sound made by the frog? என்ன சத்தம் விடும்? குரோக் 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 குரோக். இந்த மாதிரி நிறைய தவக்கலைங்க ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்துதான் ஒன்னா உட்காந்து பேசுது. they keep speaking with one another. what happens once is that ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த ரெண்டு தவக்கலைகள் அதுல ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். அந்த ரெண்டு தவக்கலைகளுமே எப்போதுமே ஒன்னாதான் பயணிக்குமா. இட் ஆல்வேஸ் டிராவல்ஸ் டுகெதர். ஆல்தோ இட் இஸ் accompanied with his friends. எப்போதுமே நண்பர்களோட இருந்தாலும் இந்த ரெண்டு நண்பர்கள் எப்போதுமே கூட இருப்பாங்க. நம்ம கிளாஸ்லயுமே அப்படிதானே, என்னதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட தான் நம்ம நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிப்போம் இல்லையா. அவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்றது கான்பிடென்டா இருக்கும், நமக்கு ஒரு மாதிரி கன்சோலிங்கா இருக்கும். அதே மாதிரி இந்த தவக்கலையுமே இந்த இன்னொரு தவக்கலையோட எப்போதுமே இருந்தான். ஒரு நாள் இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறத காட்டுல ஒரு குட்டையில விழுந்திருக்கான். இட் fell into a pit. The two frogs that were walking in the forest, they fell into a pit. ஒரு குழிக்குள்ள விழுந்திருக்கான். மத்த தவக்கலைகள்லாம் வெளியில இருந்து பார்த்தது இல்லையா. ஐயோ, கீழே விழுந்துட்டீங்களா, என்ன பண்றது, எப்படி வெளியில வருது, எப்படி உங்களை வெளியில கொண்டு வருதுன்னு தெரியலையே. They were all worried. These two frogs fell into the pit. They were helpless. யாருமே உதவி செய்யறதுக்கு இல்ல. அவங்களுக்கும் எப்படி வெளியில இந்த நண்பர்களை கொண்டு வருதுன்னு தெரியல. These two frogs spoke to each other. How are we going to come out of this pit? எப்படி நம்ம வெளியில வரப்போறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோஜனை பண்ணிட்டான். இந்த முதல் தவக்கலை முயற்சி பண்றதாம், இப்படியோ வெளியில வரத்துக்கு முயற்சி பண்றது. அந்த இன்னொரு தவக்கலை அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. stood in the pit itself. அந்த குழியிலேயே அப்படியே நின்னுதுதான். it didn't put any efforts to come out of the pit. But somehow seeing his friend, it also wanted to try. தன்னுடைய நண்பர் செய்யறத பார்த்து நானும் ஏதாவது முயற்சி செய்யலாம், நம்மளும் ஏதாவது பண்ணி வெளியில வந்துடலாம். ஓரளவு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, ஆனா பயம் நிறைய இருக்கு. ஒரு தவக்கலைக்கு எப்படியாவது வெளியில வந்துருவோம்னு தோன்றுது. இன்னொரு தவக்கலைக்கு ஐயோ, நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், வேண்டாம் வேண்டாம், நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு அதுக்கு தோணித்தான். So what happens? The frogs that were croaking outside, வெளியில இருந்தது இல்லையா மத்த நண்பர்கள்லாம், அவங்க எல்லாம் சத்தம் இடுறாங்களாம். ஐயோ, வராதிங்க, நீங்க மேல ஏறி வந்தீங்கன்னா விழுந்துருவீங்க, வழுக்கி விழுந்துருவீங்க, கீழே விழுந்தீங்கன்னா அடிபட்டுடும், ஒருவேளை இறந்து போனாலும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தான் மத்த தவக்கலைகள்லாம். ஆனா இந்த ஒரு தவக்கலை மட்டும் முயற்சி செஞ்சுனே இருந்தான்.
ஒரு தவக்கல தான் ரொம்ப பயந்துருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? இன்னொரு தவக்கல வந்து அது செய்யற முயற்சியில வந்து எந்த ஒரு குறையும் வைக்கல. இட் கெப்ட் ஆன் ட்ரைங். இட் கெப்ட் ஆன் ட்ரைங் somehow. Once or twice it fell, but it didn't stop putting its efforts. The other frog, it tried once or twice, but soon after it fell. விழுந்ததுக்கு அப்புறம் அது ஒண்ணும் பெருசா முயற்சி பண்ணல. சரி, இந்த தவக்கல மேல ஏறி போறதான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான். எந்த தவக்கல வந்து முயற்சி செஞ்சதோ 2 தடவை 3 தடவை விழுந்ததுக்கு அப்புறம் எப்படியோ ஏறி மேல தாவி குதிச்செடுத்தான். என்ன பண்ணித்தான்? வெளியில வந்துடுது. இட் கேம் அவுட் ஆஃப் தி பிட். பட் தி அதர் ஃப்ராக், இட் வாஸ் இன் தி பிட் இட் செல்ஃப். அதால வெளியில வர முடியல, ஏன்னா முயற்சியும் பண்ணல, அப்புறம் பாத்துக்கலாங்கிற ஒரு அலட்சியத்தனத்தோட வேற இருந்திருக்கு. இந்த மத்த தவக்கலைகள்லாம் கேட்டுதான், அதுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னது இது, இந்த தவக்கலை எப்படி வெளியில வர முடிஞ்சது? அவ்வளவு ஆழமான குழி, எப்படி இந்த தவக்கலையால வெளியில வர முடிஞ்சது அப்படின்னு அது எல்லாமே யோஜனை பண்ணித்தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினாங்களாம். இது எப்படி நடக்கும், நம்ம வேற வழுக்கி விழுந்துருவோம்னு சொன்னோம், நீ வேற அடிபட்டுருவேன்னு வேற சொன்னோமே, எப்படி இந்த தவக்கலை வெளியில வந்தது அப்படின்னு பேசினதுதான். அப்ப அந்த வெளியில வந்த தவக்கலை என்ன தெரியுமா சொல்லித்தான்? என்ன சொல்லியிருக்கோம்? நீங்க எல்லாரும் என்ன ரொம்ப உற்சாகப்படுத்தியிருந்தீங்க. வெளியில வா, வெளியில வா, கை தட்டினே இருந்தீங்க. தெரியுதா? நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க எல்லாரும் என்ன என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு அது சொல்லித்தான். ஆனா நிஜத்துல பார்த்தோம்னா, இந்த தவக்கலைக்கு வந்து காதே கேட்காதான். இந்த தவக்கலைக்கு வந்து காதே கேட்கல. வெளியில இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் இத வந்து உற்சாகப்படுத்தி இருந்ததுன்னு நான் இதை நினைச்சதான். Whereas the other frog that was in the pit itself, it knew those frogs were those frogs were discouraging. They weren't encouraging. Those frogs were discouraging. அது வந்து டிஸ்கரேஜ் பண்ணதுனாலயோ என்னமோ இன்னும் பயம் அதிகமாயிடுது, முயற்சி போடுறதே நிப்பாட்டிடுது. ஆனா இந்த தவக்கலைக்கு ஒரு விதத்துல காது கேட்காம இருந்ததும் நல்லதா போயிடுது. அதனாலயோ என்னமோ முயற்சி செஞ்சு செஞ்சு வெளியில வந்துடுது. சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம வந்து என்ன கத்துக்க முடியும் இதுல இருந்து? இப்ப அப்படின்னா காது கேட்காம இருக்கிறதே நல்லதா அப்படின்னு எடுத்துப்போமா? கண்டிப்பா கிடையாது. கெட்ட எண்ணங்களுக்கு, பி டெஃப் டு நெகட்டிவ் தாட்ஸ் இஃப் யோர் எய்ம் இஸ் டு ரீச் யோர் கோல். உங்களுடைய லட்சியம் வந்து உங்களுடைய கொள்கையை அடையணும் அப்படிங்கிறதுல இருக்குன்னா, கெட்ட எண்ணங்களுக்கு வந்து, கெட்ட தாட்ஸா இருக்கட்டும், கெட்ட கமெண்ட்ஸுக்கா இருக்கட்டும், அதை காது கொடுத்து கேட்காதீங்க. பி டெஃப் டு நெகட்டிவ் தாட்ஸ். இப்ப நமக்கே வந்து சில நேரங்கள்ல வந்து, ஐயோ இது என்னால முடியாது, நான் பண்ண முடியாது, நான் வந்து தோத்துருவேன், எனக்கு இதெல்லாம் வருமா, அந்த மாதிரி எண்ணம் நமக்குள்ளேயே வரும் இல்லையா? மத்தவங்க சொல்றாங்களோ இல்லையோ, நம்மளுடைய எண்ணங்களே நம்மள வந்து அதை செய்ய விடாம தவிர்த்துரும். கரெக்டா? சோ அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது இது என்னால முடியும், அந்த ஒரு பாசிட்டிவ் தாட்டோட ஆரம்பிங்க. கட்டாயமா ஒரு தடவை தோப்பீங்க, 2வது தடவை விடுவீங்க, கட்டாயமா அந்த லட்சியத்தை வந்து நீங்க அடைஞ்சே தீர்வீங்க. So be deaf to negative thoughts if your aim is to reach your goal. With that good note, let me begin today's session. ஆனா இந்த செஷன் வந்து எப்படி இருக்க போறதுன்னா, உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி காமிப்பேன். அந்த ஆக்டிவிட்டியில வந்து எப்படி இருக்கு, whether you are able to identify it, I'll see. நான் இப்ப சொல்ல போறது கிடையாது, நீங்களே தான் ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. சரியா? ஷைன்ஸ் பிரைட்லி சன், இது என்ன 3 வார்த்தைகள் இருக்கு, ஆனா அர்த்தம் கொடுக்கற மாதிரி இருக்கா? முன்னும் பின்னுமா இருக்க மாதிரி தானே இருக்கு. இதை எப்படி ஒழுங்கான வரிசையில நம்ம வைக்க முடியும்? If at all we had to arrange it in proper manner, how would we arrange these words? எப்படி இதை வரிசைப்படுத்தி பார்க்கலாம்? Can someone give a try? இதை ரீஅரேஞ்ச் பண்ணணும், ஒரு முழுமையான அர்த்தத்தை நமக்கு அது தரணும். ஷைன்ஸ் பிரைட்லி சன், ரொம்ப எளிமையான வாக்கியம் தான் நான் கொடுத்துருக்கேன், ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான் நான் தந்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச பதில நீங்க சாட் பாக்ஸ்ல எழுதலாம், இல்ல முடிஞ்சதுன்னா அன்மியூட் பண்ணி கூட சொல்லலாம். வெரி சிம்பிள் சென்டென்ஸ். ஷைன்ஸ் பிரைட்லி சன் இப்படியே எழுதிடுவோமா? புரிஞ்சுக்க முடியுது மேம், சூரியன் வந்து பிரகாசமா ஜொலிக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. இந்த வார்த்தைகளை படிக்கும் போதே எங்களுக்கு அது புரியுது. இப்படியே இருந்துடட்டுமா? இப்படியே இருந்தா அது வந்து முழுமையான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியமா இங்கிலீஷ்ல இருக்குமா? இப்ப நம்ம இதை வந்து தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நமக்கு என்ன தோன்றுது, அர்த்தம் என்னங்கிறது புரியுது. ஆனா
ஆங்கிலத்துல படிக்கும்போது நமக்கு அப்படி தோணுமா? கண்டிப்பா இல்லல்ல. வார்த்தைகள் வந்து முன்னும் பின்னுமா மாத்தி வைக்கணும்னு தோணும் இல்லையா? ஓகே, ஒரு சென்டர்ல இருந்து எனக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. சன் ஷைன்ஸ் பிரைட்லின்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபெக்ட். சன் ஷைன்ஸ் பிரைட்லி. ஹர் பென் ஐ கேவ் அ. ஹர் பென் ஐ கேவ் அ. படிக்கும்போது என்ன தோன்றுது? நான் அவள்கிட்ட ஒரு பேனாவை கொடுத்தேன். அவள்கிட்ட ஒரு பேனாவை கொடுத்தேன். இதை எப்படி நம்ம ஆங்கிலத்துல எழுத முடியும்? பென் ஐ கேவ் ஹர் அப்படி சொல்லலாமா? ஒரு ஆன்சர் எனக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. இஸ் தி சென்டென்ஸ் ரைட் given by one of your friends? வெரி குட். மத்தவங்க வந்து அதை மாத்தியும் வேற கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஐ கேவ் ஹர் a pen. பர்ஃபெக்ட். இதை மாத்தி கரெக்டா ரீஅரேஞ்ச் பண்ணி சொல்லிட்டீங்க. இஸ் a tree this? இது ஒரு மரம். இதுல என்ன மேம் இருக்கு? இதை எப்படி சொல்லலாம்? this முன்னாடி வரும். this is a tree. இது ஒரு மரம். கம் she will. அவ வருவா. அவ வருவா. she come will. அப்படி போடலாமா? கிடையாது. she will come. அவள் வருவாள். like puppies children. நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும்ல. நாய்க்குட்டிகள்னா ரொம்ப கியூட்டா இருக்கும், அழகா இருக்கும். யாருக்கு தான் பிடிக்காது? குழந்தைகளுக்கு மட்டுமா பிடிக்கும்னு சொல்ல முடியும்? பெரியவங்களுக்குமே தான் பிடிக்கும். children like puppies. ஸோ இத்தனை சென்டென்சஸ் பார்த்தோம். இந்த சென்டென்சஸ் எல்லாம் நான் என்ன பண்ணேன்? தமிழனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம். அதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுது வார்த்தைகளை வந்து முன்னும் பின்னுமா அரேஞ்ச் பண்ண வேண்டியதானே. ஏன்னா அப்பதான் அது ஒரு முழுமையான அர்த்தத்தை நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. If at all I translate it into Tamil, I'm able to understand it. Whereas if I have to tell it in English, the words have to be rearranged. அந்த வார்த்தைகளை வந்து முன்னும் பின்னுமா நான் மாத்தி அமைச்சாதான் அது முழுமையான அர்த்தத்தை அது கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முழுமையான ஒரு வாக்கியம்னா கோர்வைகளான வார்த்தைகள் அது ஒண்ணு சேர்ந்தது. ஒண்ணு சேர்றது மட்டும் இல்லாம ஒரு முழுமையான அர்த்தத்தையும் அது கொடுக்குறது. அப்படி இருந்ததுன்னா அத வாக்கியம்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? வார்த்தைகள் ஒண்ணு சேர்க்க வைக்கிறோம். அது வந்து ஒரு முழுமையான அர்த்தத்தையும் கொடுக்கறது. அப்படி இருந்ததுன்னா அந்த சென்டென்ஸ்னு சொல்றோம். சோ அததான் நான் இங்க இந்த சொன்ன வார்த்தைகளையே ரீஅரேஞ்ச் பண்ணி இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் which gives. எது வந்து கோர்வைகளான வார்த்தைகள், எது வந்து ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கிறதோ, which gives a complete meaning. Which gives a complete meaning. இந்த பக்கம் வந்துருது தலைநுமை. Meaning is called a sentence. Is a called sentence. வர முடியாதே. Is called a sentence. ஸோ அந்த வார்த்தையினுடைய இடம் வந்து ஒழுங்கான இடத்துல இருந்தாதான் அது முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும். ஸோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் that gives a complete meaning is called the sentence. இந்த மீனிங்கை பார்த்துட்டோம். ஒரே ஒரு சென்டென்ஸ் வேற பாக்கி வந்திருக்கே. டோர் க்ளோஸ் த. டோர் க்ளோஸ் த. கதவை மூடுங்கள். க்ளோஸ் த டோர். கதவை சாத்துங்க. ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான். தினைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தான் நான் இங்க கொடுத்திருந்தேன். ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பார்க்க போறோம்? இதை வச்சே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா, இந்த வாக்கிய அமைப்பு இருக்கு இல்லையா? சென்டென்ஸ். சென்டென்ஸ்னுடைய பேட்டர்ன். சென்டென்ஸ்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுட்டோம். இந்த வார்த்தைகளை வந்து முன்னும் பின்னுமா மாத்தி அமைச்சதுலயே நம்ம புரிஞ்சுருப்போம். If at all I have to give, if at all I need to frame a complete sentence, the words have to be arranged in a proper manner. Group of words that gives a complete meaning is called a sentence, but it has to be put in proper places. அதாவது ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துட்டோம்னா யாரை பத்தி நம்ம பேசுறோம், இல்ல எதை பத்தி பேசப்படுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம்.
அதுக்கப்புறம் என்ன வேலை நடக்குறது அதுல? ஐ ஆம் ரைட்டிங் அப்படின்னு சொல்றேன்னா நான் எழுதிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் எழுதிட்டு இருக்கேன். அப்படின்னா அந்த சென்டென்ஸ்னுடைய அமைப்பு என்னவா இருக்கும்? அதுல சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு. யார் பண்றா? யார் எழுதுறா? நான் எழுதுறேன். சிம்பிளான சென்டென்ஸ் தான் சொன்னேன். ஐ ஆம் ரைட்டிங். நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். யாரு எழுதிட்டு இருக்கா? நான் எழுதிட்டு இருக்கேன். ஹூ இஸ் தி டூயர் ஆஃப் தி ஆக்ஷன்? யார் ஒருவர் செயலை செய்கிறார்களோ அவரை நாம் சப்ஜெக்ட் என்று சொல்கிறோம். அததான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்றோம். யார் ஒருத்தர் வேலையை செய்யறாங்களோ இல்ல யார பத்தி பேசப்படுறதோ. ஷீலா இஸ் மை ஃப்ரெண்ட். ஷீலா என்னுடைய நண்பர். ஷீலாவை பத்தி நான் பேசுறேன். யார பத்தி பேசப்படுறதோ அதை சப்ஜெக்ட்ங்கிறோம். இல்லாட்டி யார் ஒருத்தர் செயலை செய்யறாரோ சொல்றோம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எழுதிட்டு இருக்கேன். எழுதுறேங்கிறது verb ஆயிடும். It denotes an action. What is this word? I am. It is the subject. So subject எப்பொழுதுமே verb-க்கு முன்னாடி வரும். Writing I am அப்படின்னு சொல்லுவோமா? அப்படி சொல்ல மாட்டோம்ல. யார் எழுதிட்டு இருக்கா? நான் எழுதிட்டு இருக்கேன். I am writing. ஸோ சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியுமா? யார பத்தி பேசுறோம், எதை பத்தி பேசப்படுறது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஒரு சிம்பிளான கொஸ்டின் வேர்ட் ஹூ இல்லாட்டி வாட், இந்த ரெண்டு கேள்வி வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தினாலே தெரிஞ்சிடும் நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சோ அததான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்றோம். என்ன செயலானது நடக்கிறது? இந்த சப்ஜெக்ட் ஆனவர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, என்ன வேலையானது நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி கண்டுபிடிக்கிறது தான் வேர்ப். அதுக்கான பதில் சொல்றதுதான் இந்த வேர்ப், செயல், சொல் அப்படின்னு சொல்றோம். இந்த பேட்டர்ன்ஸ் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சப்ஜெக்ட் வேர்ப், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வேர்ப் டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வேர்ப் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஐயோ நிறைய சொல்றீங்க மேம், எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. கன்ஃபியூஸே ஆக வேண்டாம்ப்பா. ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போறது. இவ்வளவு எழுதியிருக்கேனே தவிர கான்செப்ட் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் தான். ஓகேயா? மது சிங்ஸ். மது பாடுகிறாள். அவர்கள் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். தே ஆர் டான்சிங். அவங்க ஆடிட்டு இருக்காங்க. அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. தே ஆர் டான்சிங். சாரி. நாங்கள் சமைத்து கொண்டு இருந்தோம். we were cooking. ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான் இது. ரொம்ப காம்ப்ளிகேட்டான சென்டென்ஸுக்கே நான் போல. நீங்க எல்லாரும் தினைக்கும் பேசுவீங்க இல்லையா? இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்ஸ் தான் நான் உபயோகிக்கிறேன். மது சிங்ஸ். தே ஆர் டான்சிங். வி வேர் குக்கிங். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்ல பார்க்கும்போது யார் பாடுறா? மது பாடுறா. யார் பாடுறா? மது பாடுறா. யாரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. யாரு சமைச்சுட்டு இருக்காங்க? நாங்க சமைச்சுட்டு இருந்தோம். சோ யாருங்கிற கேள்வி வார்த்தை இங்க உபயோகிக்கிறோம் பாத்தீங்களா? இந்த மதுங்கிற பதில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கா இருக்கட்டும், தேங்கிற பதில தெரிஞ்சுக்கிறதுக்காகட்டும், அதாவது அவங்க, நம்ம, மது, இது போன்ற பதில் வரணும்னா கேள்வியானது என்ன உபயோகிக்கப்படுறது? யாரு, வாட், இல்லாட்டி ஹூ சிங்ஸ், who are dancing, they are dancing. ஸோ சப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும்னா நம்ம உபயோகிக்கிற கேள்வி சொல் என்ன? ஹூ அல்லது வாட். என்ன செயலானது நடந்துட்டு இருக்கு? சப்ஜெக்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாட் இஸ் தி சப்ஜெக்ட் டூயிங்? வாட் இஸ் மது டூயிங்? மது, வாட் இஸ் மது டூ? மது சிங்ஸ்.
தே ஆர் டான்சிங், வாட் ஆர் தே டூயிங், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிதானே கேள்வியை கேட்கிறோம். இந்த வேர்பை கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்படி அதை பயன்படுத்துறோம் வாக்கியமா, ஒரு கேள்வி ரீதியா கேட்கிறோம்னா எப்படி உபயோகிக்கிறோம். வாட் இஸ் சப்ஜெக்ட் டூயிங், எஸ்னா இன்னும் இல்லப்பா, இங்க வந்து சப்ஜெக்ட் தான் நான் எஸ்ன்னு எழுதியிருக்கேன். வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன நடந்துட்டு இருக்கு. வாட் இஸ் தி சப்ஜெக்ட் டூயிங், நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம், நாங்க சமைச்சுட்டு இருந்தோம். சப்ஜெக்ட் வேர்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் கேள்வி வார்த்தையை பயன்படுத்துறோங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, இது என்ன புதுசா, சப்ஜெக்ட்னா என்ன வேர்ப்னா என்னன்னு பார்த்துட்டோம். யார் ஒருவர் செயலை செய்கிறார்களோ அதை சப்ஜெக்ட்னு சொல்றோம். இல்லாட்டி எதை பத்தி பேசப்படுறதோ அதை சப்ஜெக்ட். என்ன செயல், என்ன ஆக்ஷன் ஆனது நடக்கிறதோ அதை வந்து வேர்ப்னு நம்ம சொல்றோம். சரி, இந்த ஆப்ஜெக்ட்னு போட்டிருக்கீங்களே மேம், ஆப்ஜெக்ட்னா என்ன, பொருள். அந்த செயலானது யாரை போய் சேருதோ அதை ஆப்ஜெக்ட்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா புரியலையே. He teaches, இப்ப வரைக்கும் சப்ஜெக்ட் வேர்ப் பேட்டர்ன் பார்த்ததுல he teaches அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப ஆப்ஜெக்ட் வேற இருக்குன்னா இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ல he teaches English நம்ம பார்க்கக்கூடிய லாங்குவேஜே இருக்கட்டும். இந்த சென்டென்ஸ்ல he teaches English அப்படின்னு போட்டிருக்கேன். யார் சொல்லி கொடுக்குறா, யாரை பத்தி பேசப்படுறது, who is the doer of the action, he. இங்க பார்த்தோம்னா அப்படின்னா என்ன மேம், சப்ஜெக்ட்ல வந்து ஒண்ணு நவுன் இல்லாட்டி ப்ரோனவுன் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. ஹி, ஷி, இட் இதெல்லாம் சிம்பிளான வேர்ட்ஸ், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ரோனவுன்லாம் நம்ம பயன்படுத்துறது இல்லையா. இல்லாட்டி ஒரு நபரினுடைய பேர் ராகுல் டீச்சர்ஸ் இங்கிலீஷ்னு சொன்னீங்கன்னா அந்த ராகுல்ங்கிற வார்த்தை வந்து நவுன்ஸ் கேட்டகரைஸ் பண்ணிருக்கோம். ஸோ சப்ஜெக்ட்னா என்ன, ஒரு நவுனோ இல்லாட்டி ஒரு ப்ரோனவுன் அடங்கியிருக்கும். யார் ஒருத்தர் வந்து அந்த வேலையை செய்யறாங்களோ அந்த சப்ஜெக்ட் நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். என்ன சொல்லி கொடுக்கறான், என்ன பண்றான் அவன், சொல்லி கொடுக்கறான். சொல்லி கொடுக்கறதுங்கிறது verb. என்ன செயலானது நடக்கிறது. இங்க verb வந்து என்ன, டீச்சர்ஸ். என்ன சொல்லி கொடுக்கறான், what does he teach or what is he teaching, he teaches English. என்ன சொல்லி கொடுக்கறான், இந்த செயலானது எதை போய் அடையிறதோ, ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன். he teaches English, அவன் என்ன சொல்லி கொடுக்கறான், அவன் ஆங்கிலத்தை சொல்லி கொடுக்கறான். so this is object. so அப்படின்னா ஆப்ஜெக்ட்ங்கிறத வந்து ஒரு பொருள் ஆனதா இருக்கு அப்படின்னா அப்ப வந்து வாட்ங்கிற இந்த கேள்வி வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். யாருக்கு, யாருக்கு, ஐ கேவ் ஹிம், நான் அவன்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா அப்ப வாட்டுங்கிற கேள்வியை உபயோகிக்க முடியுமா, கேள்வி வார்த்தையை உபயோகிக்க முடியுமா. நான் அவன்கிட்ட கொடுத்தேன், whom did you give தானே நீங்க கேட்பீங்க. what did you give கேட்டா ஐ கேவ் அ புக்னு சொல்லலாம். ஐ கேவ் ஹிம்க்கு நீங்க எப்படி வந்து வாட்ங்கிற கேள்வி வார்த்தையை பயன்படுத்த முடியும், யாருக்கு கொடுத்தீங்கன்னு தானே கேட்க முடியும். whomங்கிற வார்த்தை தானே அங்க பயன்படுத்தப்படுறது. So to identify the object we either use what or whom. இந்த வாட்ங்கிற கேள்வி நம்ம பயன்படுத்துறோம்னா அந்த இடத்துல அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு, யாருக்கு கொடுக்கப்பட்டது, அப்போ வந்து அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆயிடும். ஐ ஓனா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டி ஓனா டைரக்ட் ஆப்ஜெக்ட். நிறைய சொல்றீங்க மேம், எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா பெட்டரா. ஐ கேவ் அ பென், நான் ஒரு பேனாவை கொடுத்தேன். இப்ப இங்க பார்த்தோம்னா யார் கொடுக்கறா, நான் கொடுக்குறேன். நான் என்ன பண்றேன், நான் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன், வாட் ஆம் ஐ கிவிங். இப்ப நான் இங்க என்ன சொன்னேன், ஆப்ஜெக்ட் ஒரு பொருள் வரும்பொழுது வாட்ங்கிற கேள்வி வார்த்தையை பயன்படுத்துறோம்னு சொன்னேன்னா அப்படின்னா வாட் டிட் ஐ கிவ், ஐ கேவ் அ பென். வாட் டிட் ஐ கிவ், ஐ கேவ் அ பென். நான் இந்த இடத்துல ஐங்கிற வார்த்தை சப்ஜெக்ட் ஆயிடுறது, கொடுத்தேன் verb ஆயிடுது. என்ன கொடுத்தேன், ஒரு பொருள், பொருள்
ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு பொருளா இருக்கு. இங்க வந்து இது ஒரு திங் இல்லையா? இட்ஸ் அ திங். If it is a thing, we use this question word what. If at all it is a person who receives it, we use whom. I gave him அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். நான் யாருக்கு கொடுத்தேன்? whom did I give அப்படிதானே நான் அந்த கேள்வியை பயன்படுத்தியிருப்பேன் இல்லையா? I gave a pen. நான் பேனாவை கொடுத்தேன் அப்படின்னா SVO. யாருக்கு கொடுக்கப்பட்டதுங்கிற இந்த தகவல்லாம் இல்ல, நான் என்ன கொடுத்தேங்கிற தகவல் தான் இருக்கு. அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பிளா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஐ கேவ் அ பென். He teaches maths. ஹேமா irons her dress. ஹேமா தன்னுடைய துணியை அயன் செய்கிறாள். We received the books. நாங்க புக்ஸ வாங்கிட்டோம். நாங்க என்ன வாங்கிட்டோம்? புத்தகங்களை வாங்கிட்டோம். We received the books. அப்ப வந்து என்ன ஆகும்? புக்ஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட் ஆயிடும். கரெக்டா? புக்ஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட் ஆயிடும். இப்ப சென்டென்ஸ்ல வந்து சில நேரங்கள்ல பொருளும் இருக்கும், நபரும் இருக்கும். அப்படி ஒண்ணு இருக்குமா? அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது மேம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஐ கேவ், இப்ப இந்த சென்டென்ஸே பேஸா வச்சே நான் சொல்றேன். ஐ கேவ் ஹிம் அ பென். நான் அவனிடம் ஒரு பேனாவை கொடுத்தேன். நான் கொடுத்தேன் அவனிடம் ஒரு பேனாவை. ஆனா இங்கிலீஷ்ல எப்படி நம்ம சொல்லுவோம்? ஐ கேவ் ஹிம் அ பென் அப்படின்னா யார் கொடுக்குறா? நான். நாங்கிறது இங்க சப்ஜெக்ட். நான் என்ன பண்றேன்? கொடுக்குறேன். இது வந்து verb ஆயிடுது. யார்கிட்ட கொடுத்தேன்? whom. இங்க பாருங்க, whom. யார்கிட்ட கொடுத்தேன்? அவன்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து என்ன? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன கொடுத்தேன்? ஒரு பேனாவை கொடுத்தேன். பொருள் வரும்பொழுது அது டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆயிடுது. யாருக்கு கொடுத்தேங்கிற தகவல் இருக்குன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆயிடுது. இந்த சென்டென்ஸினுடைய அமைப்பு பார்க்கும்பொழுது முதல்ல சப்ஜெக்ட் வந்துடுது, அப்புறம் verb வருது, அப்புறம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிற தகவல் இருக்கு. பொருள் வரல. யார் வந்து இதை ரிசீவ் பண்றாங்கிற தகவல் தானே இருக்கு. யார் வாங்குறாங்க? whom. அதனால ஐஓ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். பொருள். பொருள் என்ன? பேனா தான் பொருள். அது நேரடியான பொருள். அதனால இந்த சென்டென்ஸினுடைய அமைப்பு SVIO DO அப்படின்னு சொல்லிடுறோம். ஐ கேவ் அ பென்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா நீங்க SVO மேம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவீங்க. ஆனா இந்த பேனாவையே நான் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறேன், இந்த தகவலும் இருக்குன்னா அப்ப இந்த ஆப்ஜெக்டே டைரக்ட் இன்டைரக்டா இன்னும் ஃபர்தரா நம்ம கிளாசிஃபை பண்றோம். இங்க என்ன ஆகுது? யார்கிட்ட கொடுக்குறோங்கிற தகவல் முன்னாடி இருக்கா இல்லாட்டி பொருள் முன்னாடி இருக்கா? யாருக்கு கொடுக்குறோங்கிற தகவல் தான் முன்னாடி இருக்கு. அதனால சப்ஜெக்ட், verb, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், தென் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே. இதே சென்டென்ஸ நீங்க டைரக்ட் ஆப்ஜெக்ட் முன்னாடியும் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பின்னாடியுமா எழுதினீங்கன்னா எப்படி இருக்கும் மேம்? அதுவும் பண்ணலாமே. இதே சென்டென்ஸை வச்சே நம்மளால சொல்ல முடியுமே. ஐ கேவ். இப்ப எனக்கு வந்து நான் பொருள் முன்னாடி சொல்லணும். இந்த சென்டென்ஸ்லயே அப்படி எழுத முடியுமா அப்படின்னு ஒருத்தவங்க டவுட் கேட்டிருக்காங்க. இந்த சென்டென்ஸ்லயே SVDOIOன்னு பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? ஐ கேவ் அ பென். நேரடியாக பொருளானது எழுதப்படும் பொழுது ஐ கேவ் அ பென், இட்ஸ் அ டைரக்ட் ஆப்ஜெக்ட். யார்கிட்ட கொடுக்குறேன்? ஐ கேவ் அ பென் டு ஹிம். அவனிடம் கொடுத்தேன். அவனிடம் கொடுக்கப்பட்டது. ஐ கேவ் அ பென் டு ஹிம். ஹியர் the receiver of the pen is written towards the end. அதாவது indirect object. யார்கிட்ட அந்த பொருளானது போய் சேருது? என்ன பொருள் போய் சேருது? பேனா. டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன பண்றேன்? கொடுக்கிறேன். verb. யார் கொடுக்கிறா? நான் கொடுக்கிறேன். சப்ஜெக்ட், verb, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேயா? ஒரு கேம் விளையாடி பார்ப்போமா?
You just take 1 minute of yours. என்னுடைய அப்பா எனக்கு ஒரு வாட்சை பரிசளித்தார். என்னுடைய அப்பா, அப்பா தான் வந்து இங்க சப்ஜெக்ட். என்ன பண்றாரு? பிரசன்ட் பண்றாரு, அன்பளிப்பு கொடுக்கிறார். மை ஃபாதர் presented மீ a வாட்ச். யார்கிட்ட கொடுக்குறாங்கிற தகவல் இருக்கு இங்க முன்னாடி. இந்த மீன் வந்து சரியான பதில வந்து தேடுறது. யாருக்கு கொடுக்குறாங்க? என்கிட்ட கொடுத்தாங்க. SVIO DO. I gave a chocolate. I gave chocolates to him. நான் என்ன கொடுக்குறேன்? சாக்லேட்ஸ் கொடுக்குறேன். அப்படின்னா பொருள் முன்னாடி வந்துருது. யார் கொடுக்குறா? நான் கொடுக்குறேன். I gave chocolates. SVOவா? I gave chocolates. SVDOIO. Perfect. இன்னும் ஒரு கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண பார்ப்போம். The mouse ate the cheese. அச்சோ, தப்பான பதில நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். The mouse ate the cheese. மவுஸ் சீஸை சாப்பிட்டது. SVO. யாருக்குங்கிற தகவல் இல்லையே. இந்த மவுஸ் வந்து என்ன சாப்பிட்டதுங்கிறதான இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா SVO. அதுதான் இந்த சென்டென்ஸினுடைய பேட்டர்ன். இத வந்து இன்னும் இன்டெப்தா நம்ம அடுத்த கிளாஸ்லயும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு செஷன்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட ஆரம்பிச்சோம். We left to negative thoughts. Then we understood that sentence is group of words that gives a complete meaning. Then SV pattern, SVO, SVDOIO, SVIODO was explained. இத வந்து நம்ம மறுபடியும் ரீகேப் பண்ணுவோம் அடுத்த செஷன்ல. ஓகேயா? நீங்க நிறைய கத்துட்டோம்னு நினைச்சுக்காதீங்க. இதை நிறைய இன்னும் ஃபன்னா கேம் விளையாடலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போவோம். ஓகே, நான் அவசரப்படுத்த மாட்டேன், பொறுமையா தான் சொல்லி கொடுப்பேன். ஸோ இன்னி செஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். I'll end the session over here. We will meet again next week class. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.